ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக ஒரு காஃபி ஷாப் ஒன்று போயிருந்தோம். இந்த ஷாப்புக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பக்கம். குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்கூல்லேருந்து வர டைம் நாங்கள் அப்படியே இங்கே கூட்டிகிட்டு வருவோம். ஸோ அந்த காஃபி ஷாப்பை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அந்த காஃபி ஷாப் பேர் பார்த்திங்கன்னா அமூர். இது எங்கே இருக்குது அப்படின்னா தலப்பாக்கட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பொன்றம் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேக் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணாலும் சரி அவ்வளோ சூப்பராக குயிக்காக கொண்டு வந்து தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு காரமும் இல்லாமல் ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ளேவர் போட்டு சூப்பராக தருவாங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் இங்கே வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறக்காக பார்க் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். குழந்தைங்க உட்கார மாட்டாங்களே, டென்ஷனாக இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, துருன்னு இருப்பாங்க. அதனால் அந்த பார்க் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு ஃபிஷ்ஷெல்லாம் நிறையா இருக்குது விட்டுருக்காங்க, வளர்க்குறக்காக தண்ணியில் விட்டுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரக்குள்ளே எப்படியும் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சிக்கன் ரோலு, பீஸா, பர்கரு, அப்புறம் எங்கள் 2 பேத்துக்கு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த சைடு நீங்கள் வரீங்க அப்படின்னா பைபாஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வந்து இங்கே ஆர்டர் பண்ணி, ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும். மற்ற இடம் மாதிரி ரொம்ப ரஷ்ஷாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸியாக இருக்கும். நல்லா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் இங்கே வருவாங்க. இப்போ ஒரு மீட்டிங் பண்ணணும், இப்போ ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, காரை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த பிஸ்னஸ் ஓரியன்டாக டிஸ்கஸ் பண்ணுறக்காகவும் நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஸோ குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வருவாங்க. ஈவினிங் போனீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நைட்டு வந்து லைட்டிங்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. நைட்டுமே அது சூப்பராக இருக்கும். அப்படியே நமக்கு இது வேண்டாம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டில் தலப்பாக்கட்டு இருக்குது, அங்கே போய் பிரியாணி சாப்பிட்லாம். இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே தான் பொன்றாம் பிரியாணி. ஸோ அதுவுமே வந்து செம்ம சூப்பராக இருக்கும். பொன்றாமும் தலப்பாக்கட்டியும் சொல்லவே வேணாம், அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட் வைஸாக. ஸோ நல்லாயிருக்கும். அப்புறம் நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப போய் கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களோட பார்க்கில் விட்டுட்டு அவங்கள கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்புறம் தான் வருவோம். நாங்கள் எப்போவுமே சரி, கொஞ்சம் பிள்ளைங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியல அப்படின்னா நாங்கள் எப்படியும் ஒரு மந்த்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நாங்கள் இங்கே வந்துடுவோம். வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, நமக்கும் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் அந்த செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த அவங்க பண்ணியிருக்கிற அந்த ஸ்டைலாக கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். முன்னாடி வரப்பயே நல்லா நிறைய புல்லெல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. வெளியில் சேர் இருக்கும். நம்ம உள்ளே வேண்டாம் அப்படின்னா வெளியில் கூட வந்து உட்காந்து டீ எதுவும் குடிக்கணும், காஃபி எதுவும் குடிக்கணும் அப்படின்னா கூட குடிக்கலாம். ஸோ நமக்கு அது ரொம்பவே ஸ்பேஸியாக ஃப்ரீயாக இருக்கும். நமக்கு மற்ற ஷாப்பை விட இங்கே வந்து வாக்கபிள் நடந்துட்டு பார்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கிறனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அமூர் வாங்க, வந்து அவங்களோட டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். யாராவது வந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு, உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.